அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகை கஸ்தூரிக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறு பேசியதாக வழக்கு பதியப்பட்டு தேடி வந்த நிலையில் நேற்று ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட கஸ்தூரி சென்னை அழைத்து வரப்பட்டார். அந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தற்பொழுது 29ஆம் தேதி வரை அவருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய விவகாரத்துல எழும்பூர் காவல் நிலையத்துல நடிகை கஸ்தூரி மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அவரை பிடிப்பதற்கு தனிப்படையில் அமைக்கப்பட்டு தொடர்ந்து தேடுதல் வேட்டையானது நடைபெற்றது. சென்னையில எழும்பூர் காவல் நிலையம் மட்டும் இல்லாம மதுரை மாநகரத்துல காவல் நிலையத்திலும் இவர் மீது புகாரானது கொடுக்கப்பட்டு அங்கேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. சென்னை தனிப்படை போலீஸ் மற்றும் மதுரை தனிப்படை போலீஸ் இவர் கஸ்தூரியை தேடி வந்தனர். இந்த நிலையில தான் கஸ்தூரி ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய தெரிந்தவருடைய வீட்டுல அவர் தங்கியிருந்ததாக சென்னை தனிப்படை போலீஸ்க்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அவர் தொடர்ந்து கண்காணிப்பில், அதாவது போலீசார் அவரை கண்காணித்து வந்தனர். எங்க இருக்கிறார், எந்த இடத்துல இருக்கிறார், எழும்பூர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல எந்த இடத்துல இருக்கிறார் என்று கண்காணித்து வந்தனர். அதன் பிறகுதான் போலீஸுக்கு ரகசிய தகவல் கிடைத்து ஹைதராபாத்ல அவர் தங்கியிருந்த ஹரி அப்படின்ற அவருடைய நண்பர் அவருடைய வீட்டுல தங்கியிருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவருடைய செல்போனை தான் இவங்க பயன்படுத்தி வந்ததாகவும் தெரிய அதன் பிறகு ஹரியோடைய செல்போன் எண்ணை வைத்து அவர் இருக்கிற, அதாவது கஸ்தூரி இருக்கிற லொகேஷன் கண்டுபிடித்து போலீசார் நேரில் சென்று, சென்னை தனிப்படை போலீஸ் நேரில் சென்று கஸ்தூரியை கைது செய்து நேற்று 7 மணி அளவுல அவரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். இன்று காலை சிந்தாரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. தீவிரமாக அவரிடம் விசாரணை நடைபெற்றது. கிழக்குப்புலி விசாரணை நடைபெற்றது. அதாவது எந்த இடத்துல ஹைதராபாத்ல அவர் தங்கியிருந்த வீட்டில் கைது பண்ணாலும் அங்கேயும் அவரிடம் விசாரணை நடைபெற்றது. போலீஸ் என கூறியும் கஸ்தூரி அவர் தங்கியிருந்த வீடுடைய கதவை திறக்காமல் இருந்த காரணத்தினால ஹைதராபாத் போலீஸோடய நாங்க உங்களுடைய கதவை உடைத்து உள்ளே உங்களை செக்யூர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் அதுக்கப்புறம் நீண்ட நேரம் கழித்து வாக்குவாதத்துல கதவு மூடியிருந்த நிலையில ஒரு பக்கம் போலீசார், இன்னொரு மறுபக்கத்துல கஸ்தூரி அவருடைய மகனுடன் இருந்திருந்தார். 2 பக்கமே கதவுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமே இருந்திருந்த கஸ்தூரி மற்றும் போலீஸுடன் கஸ்தூரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதாவது நீண்ட நேரம் அந்த கன்வர்சேஷன் போனதுக்கு அப்புறம் தான் கதவை திறந்து சென்னை போலீஸ் உள்ளே போய் கஸ்தூரியை பிடித்து அதன் பிறகு அவர்கள் அந்த ஜீப்லயே கூட்டு வந்திருக்கிறாங்க. சென்னைக்கு அழைத்து சிந்தாரிப்பட்ட காவல் நிலையத்தில் விசாரணை செய்து அதன் பிறகு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்கிறாங்க. டர்ன் கோர்ட் இன்னைக்கு நீதிமன்றம் விடுமுறை என்ற காரணத்தினால டர்ன் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் ரகுபதி முன்னிலையில, அதாவது 5வது மேஜிஸ்ட்ரேட் எழும்பூர் நீதிமன்றத்துடைய 5வது மேஜிஸ்ட்ரேட் ரகுபதி முன்னிலையில கஸ்தூரி ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரகுபதி முன்னிலையில், அதாவது எழும்பூர் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் ரகுபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட கஸ்தூரிக்கு 15 நாள் நீதிமன்ற காவல், அதாவது இன்றிலிருந்து 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது கொடுத்து மேஜிஸ்ட்ரேட் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்த மேஜிஸ்ட்ரேட் அதன் பிறகு கஸ்தூரியை சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில தான் கஸ்தூரி தற்போது வெளியே அழைத்து அதே போலீஸ் வாகனத்துல உடல் சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் தெலுங்கு மக்களை இழிவாக பேசியது மட்டும் சென்னையில மட்டுமே வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் மதுரை மாநகரிலும் இவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த சப்சிக்வெண்டா அங்கேயும் மதுரை மாநகரத்திலையும் இவர் கைது செய்யப்படுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த கஸ்தூரி நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தி அடுத்து அவருக்கு 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் கொடுத்து எழும்பூர் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டிருக்கிறார்.